ரெண்டாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, தன குடும்ப வாக்குஸ்தானம். பொதுவா தன குடும்ப வாக்குஸ்தானத்துல செவ்வாய் வந்து உட்காரும் போது இன் ஜென்ரலா ஒரு கருத்து உண்டு. அதாவது குடும்பத்துல பெருசா நிம்மதி இருக்காது, குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது, குடும்பத்துல ஒரு நாளைக்கு ஒரு பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேசும்போது வார்த்தையில வன்மத்தை கக்குவாங்க, குரோதத்தாவாங்க, கோவப்பட்டு பேசுவாங்க, சட்டுன்னு கோவப்படுவாங்க, டக்குன்னு இரிட்டேட் ஆவாங்க, டென்ஷன் ஆவாங்க. நாக்குல வந்து கண்ட்ரோல் இருக்கணும், வாக்குல வந்து கண்ட்ரோல் இருக்கணும், பேச்சுல கவனம் இருக்கணும், இப்படி பல விஷயம் சொல்லுவாங்க. இப்பயும் நாங்க அப்படியெல்லாம் இருக்கணுமா அப்படின்னு யோசிச்சா அந்த அளவுக்கு பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் உங்களுக்கு கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, குருனோட 5ஆம் பார்வை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் மேல பதியுது. அதனால இது குருமங்கள யோகம் அப்படின்றது ஒன்று ஆக்டிவேட் ஆகும். குருமங்கள யோகம் அப்படின்றது ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் எது சார்ந்து இருக்கலாம், குடும்பத்துல ஒரு பண வரவு அப்படின்னு இருக்கலாம், குடும்பத்துல சொத்து பத்து வாங்கலாம், ஒரு வீடு நிலபுலம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி பாருங்க, குடும்பத்துல வந்து ஏதோ ஒரு விதத்துல எனக்கு ஹாப்பினஸ், ஒரு திருமணம் பண்ணலாம், ஒரு விசேஷம் பண்ணலாம், என்னோட வாக்குக்கு அப்படின்னு ஒரு மரியாதை இருக்கு, சொசைட்டிலயும் சரி வீட்டிலயும் சரி எனக்கு சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகமாகுது. இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கு அடுத்து வந்து பாருங்க தனப்பிராப்தி அப்படின்றதும் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து லார்ட் ஆஃப் 3 and 8 அப்படின்றதுனால தம்பி தங்கச்சி மூலியமா ஏதோ ஒரு விதத்துல ஆதாயம்